நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ அதுக்கு சமைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா, நாளைக்கு சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படி என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னா, தம்பிக்கு நாளைக்கு பர்த்டே. ஸோ காலையில் எழுந்திரிச்சு தேக்கால உள்ள கோயிலுக்கு தான் போகணும். ஸோ அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்கும்போது க்ளீன் பண்ணிவிட்டு சமைக்கணும் அப்படின்னா வேலை கொஞ்சம் நிறையா இருக்கும். அதனால் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் குட்டி குட்டி வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டோம் அப்படின்னா நாளைக்கு சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால ப்ரான் சிக்கன்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டேன். அதை கடைசியாக க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கீரையை ஆஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சம்பால் பேஸ்ட்டுக்காக மிளகாயை கட் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு வச்சுட்டேன். ப்ரான் சிக்கன்லாம் க்ளீன் பண்ண எடுக்கும்போது கரெக்டாக ஹஸ்பண்டும் தம்பியை தூங்க வச்சுட்டு வந்துட்டாங்க. ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு கேட்டாங்க. எதுக்கு வேணான்னு சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டேன். ஸோ 2 பேரும் க்ளீன் பண்ணிட்டோம். வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டு ஃப்ரீசரில் ஐஸ்கிரீம் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிடக்கூடாது. மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன், மீன், இறால் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மசாலா போட்டு தான் இருக்கும். சம்பால் பேஸ்ட்டுமே அரைச்சு அதையுமே பாக்ஸில் போட்டுட்டு எல்லாமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். நாளைக்கு அப்படி என்ன தான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.